26 வயது வரை எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றும் வேலையை மட்டுமே ஒழுங்காக செய்து வந்த மகன் செல்வ கணபதியை பற்றி கவலையிலேயே கண்மூடி விட்டார் ராமசுப்பையா. அவர் இறந்த பின்பு இருந்த காடு கரையை விற்றதில் கணபதியின் கையில் 20 லட்சம் ரூபாய் மிஞ்சியது. அவனது ஒரே அக்காவான அரியலூர்காரி பங்கு கேட்டு வந்து நின்றார். வேண்டாம், அவன் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேறட்டும், நீ எதுவும் கேட்காதே என்று மனைவியை தடுத்து கூட்டிச் சென்று விட்டார் அழகர்சாமி. விவசாய கடன் 8 லட்சத்தை கொடுத்தது போக பாக்கி பணம் 12 லட்சத்தில் ஒரு பாவி பயலோடு கூட்டு சேர்ந்து ஒரு சினிமா தியேட்டரை குத்தகைக்கு எடுத்த கணபதி குடித்து கும்மாளம் இட்டதுதான் மிச்சம். எடுத்து திரையிட்ட எல்லா படங்களுமே வசூலில் மண்ணை கவ்வியது. கடைசியில் கணக்கு பார்க்கும்போது சில்லறைதான் மிச்சமாக இருந்தது அவனுக்கு. அவனது பங்காளி பொய் கணக்கிலும் போலி டிக்கெட் விற்பனையிலும் ஆரம்பத்திலிருந்தே சுருட்டி கொண்டு வந்ததால் கை முதலோடு தப்பித்து கொண்டான். கணபதிதான் பாவம், குடிபோதையில் அழுது புலம்பிக் கொண்டே குடிகார தோழர்களின் கைத்தாங்களில் வீடு வந்து சேர்ந்தான். மறுநாள் அழகர்சாமி மைத்துனன் செல்வ கணபதியை கூப்பிட்டு வைத்து கொடுத்து அனுப்பிய கொடைதான் கடையேழு வள்ளல்களும் கொடுக்காத கனத்த கொடையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். செய்யறதுக்கு உனக்கு ஒரு தொழிலே கிடைக்கலையாக்கும். சினிமா தியேட்டரை லீஸுக்கு எடுத்திருக்க, அதுவும் 12 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு படுகாளி பையன் உனக்கு பார்ட்னரு. எதையாவது என்கிட்ட சொன்னையா, கேட்டியா? இப்ப என்ன ஆச்சு? 12 லட்சத்தையும் தொலைச்சிட்டு பல்ல காட்டுறியே. இனிமே ஒரு பைசா பெறுவியா? நீ சம்பாதிக்க வேண்டாம், உன்னால முடியாது. பெரியவங்க தேடி வச்சதையாவது பத்திரப்படுத்த முடிஞ்சதா உன்னால? 12 லட்சத்தையும் பேங்க்ல போட்டு நீ சித்தாள் வேலைக்கு போயிருந்தாலும் கூட பெருமைப்பட்டிருப்ப. இனி என்ன செய்ய போற? எரும மாடு வளர்ந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? எக்கேடு கெட்டு போ, என் எதிரை இனி வராத, ஓடி போயிரு என்று கை ஓங்கினார் அழகர்சாமி. கவிழ்ந்த தலையோடு நின்று கண்ணீர் வடித்த கணபதி விறுவிறுவென வெளியேறியவன் தான். அதன் பின்னர் அரியலூர் இருக்கும் திசை பக்கமே அவன் தலை வைத்து படுப்பதில்லை. ஏழையாகி போன அவன் தன் 19 வயது மகளுக்கு தன் நிலைமைக்கு தகுந்த இடத்தில் ஒரு மாப்பிள்ளையை தேடி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் சங்கதியும் அரியலூர் அக்கா வீட்டிற்கு தெரிந்தது. ஒரு காலத்தில் கணபதியின் வீட்டில் மாடு மேய்த்து கஞ்சி குடித்த கீழத்தெரு சீனிவாசன் மணப்பாறை மாட்டுச்சந்தையில் ஒரு வியாபாரி தவறவிட்டு போன 6 லட்சத்தை கையோடு கொண்டு வந்ததால் அவன் அதிரடி பணக்காரனாக மாறிய காலைகட்டம் அது. புது பணக்காரனான சீனிவாசன் புது ஏழையாய் மாறிய கணபதியின் தோளில் கை போட்டான். உங்க அத்தா முன்ன ரொம்ப பேசிட்டாரமே, இப்ப பேச்சுவார்த்தையும் இல்லையாமே? எல்லாம் எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஒரு தொழில் செய்தா அதுல லாப நஷ்டம் யாருக்கும் வரதுதான் மாப்பிள்ள. அது உங்க அத்தானுக்கு தெரியாமலா இருக்கும்? அதுக்காகவா உங்க அத்தா அப்படி பேசினாருன்னு நினைக்கீங்க? இல்ல இல்ல, வேற காரணம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு அது தெரியாது. காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக செல்வ கணபதிக்கு சில நொடிகள் அவகாசம் தருவது போல அவனையே குறுகுருவென்று பார்த்தபடி பைய பதறாமல் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைவளையும் இட்ட பின்பு என்ன காரணம் தெரியலையா என்று கேட்பது போல அவனை பார்த்து சிரித்தான் சீனிவாசன். வேற என்ன காரணம் மாமா என்று கணபதி அவரை கேட்ட விதம் அப்பாவித்தனமாக இருந்தது. கேடிஆர் முதலாளி வீட்டுல சம்பந்தம் பண்ண போறாரு உங்க அத்தான். இனி உங்க உறவெல்லாம் அவருக்கு கௌரவ குறைச்சல் தான். அதனால உங்களை கலட்டி விடத்தான் அவ்வளவு பேச்சும் ஏச்சும். புரியுதா? இன்னமும் உலகம் தெரியாத ஆளா இருக்கிய மாப்பிள என்று சொல்லி மறுபடியும் புகை இழுத்துவிட்டு கபகபவென்று சிரித்த சீனிவாசனின் அசிங்கமான சிரிப்பை ரசிக்க முடியாமல் தலை கவிழ்ந்தான் கணபதி. கவலைப்படாத மாப்பிள, நானும் இன்னைக்கு பணக்காரன் தான். ஆனா உங்க அத்தானை போல நன்றி மறந்த ஆள் கிடையாது. அரியலூர்ல அன்னைக்கு அந்த ஆளுக்கு பெருசா என்ன இருந்தது? காடுகரை இருந்ததா? சொத்து சுகம் இருந்ததா? அரியலூர் சிமெண்ட் மில்லுல ஒரு வேலை மட்டும்தான். ஒழுக்கமான ஆள். அந்த ஒரு தகுதியை வச்சுதான் அவருக்கு உங்க அப்பா பொண்ணு கொடுத்தாரு. அந்த நன்றிய கூட மறந்து தானே இன்னைக்கு உன்னை மானாங்கனியா பேசி விட்டு இருக்கிறாரு. ஆனா நான் அப்படி இல்லை. பணக்காரனா இன்னைக்கு நான் இருந்தாலும் பழச மறக்கல. உங்க வீட்டுல மாடு மேய்ச்சி கஞ்சி குடிச்ச பழைய வாழ்க்கைய மறக்கவே மாட்டேன் என்று பேச ஆரம்பித்தான். உங்க அத்தானுக்கு நீ ஏழையா தெரியலாம், எனக்கு இன்னைக்கும் நீதான் முதலாளி. உன் எதிரில் நின்று பேசவும் எனக்கு தகுதி கிடையாது. ஆனா உன்னை தூக்கி சுமந்த உரிமையில பேசுறேன், அவ்வளவுதான். என்ன விடு, இந்த ஊரையே நான் கேட்கிறேன். எங்க கணபதி முதலாளி கால் தூசுக்கு சமமா எவன்டா இருக்கான் இந்த ஊர்ல? எவன்டா இருக்கான்? வாங்கடா, என் மாப்பிள்ளை எதிர வந்து நில்லுங்கடா பாப்போம்
என்று ஊரில் 10 ஆட்கள் நடுவே சீனிவாசன் தலைக்கேறிய போதையில் சப்தமாக பேச நொந்து போயிருந்த கணபதிக்கு அதுவே பெரிய ஆறுதலாக அமைந்தது. மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நீங்க தான் எனக்கு சம்பந்தி. ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு வாங்க மாமா. என் மகளை உங்க பையனுக்கே பேசி முடிச்சிடலாம் என்று 10 பேருக்கு முன்னால் பகிரங்கமாக அறிவித்து விட்டான் கணபதி. அங்கிருந்த அத்தனை பேருமே ஒருவரை ஒருவர் திகைப்பும் வியப்புமாக பார்த்தபடி கசகசவென்று பேசிக்கொண்டே கலைந்து சென்றார்கள். கணபதியும் கூட அப்பொழுது முழு போதையில் தான் இருந்தான். அது வேறு விஷயம். மறுநாள் கணபதியும் சீனிவாசனும் சந்தித்த போது போதை எதுவும் இல்லாத மிக தெளிவான மனநிலையில்தான் இருவருமே இருந்தார்கள். கணபதி மாப்பிள்ள, உனக்கும் உங்க அத்தானுக்கும் 1000 இருந்தாலும் அவர் தான் உன் அக்கா மாப்பிள்ள. அது இல்லைன்னு போயிருமா? அதனால நாம எடுத்த முடிவு, அவர் வீடு தேடி போய் ஒரு மரியாதைக்காவது சொல்லிவிட்டு வந்துரு மாப்பிள்ள. அதோட கல்யாண செலவுக்கு 50,000 கேள் மாப்பிள்ள என்று சீனிவாசன் திடீரென தெரிவித்த யோசனை கணபதியை குபீரென்று கோபப்பட வைத்தது. என்ன மாமா பேசுறீரு? அந்த ஆள் சவகாசமே வேண்டான்னு இருக்கேன், அங்க போக சொல்றீரு. போனது காணாதுன்னு 50,000 வேற கேட்க சொல்றீரு. சி என்று அருவருப்பாக முகம் சொல்லித்தான் கணபதி. அந்த ஆளுக்கு 50 லட்சத்துக்கு செய்திருப்பார் உங்க அப்பா. அவரு உங்க வீட்டு மருமக ஆனதுக்கே 1000 ஜென்மத்துக்கும் கடன்பட்டவர் மாப்பிள்ள. அவரு 50,000 தர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, போய் கேளுங்க என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தினான் சீனிவாசன். கணபதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்க போக வேண்டாம், நான் போய் கேட்டு பார்க்கட்டுமா என்று சீனிவாசன் கிளம்பிய போது கணபதிக்கு கோபம் பொங்கி எழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வேண்டாம் மாமா, அந்த ஆள் சவகாசமே வேண்டாம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல நிச்சயம் பண்ணிடலாம். இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான். இப்பவே வீட்டுக்கு வாங்க, வெத்தலை பாக்கு மாத்திக்குவோம் என்று சீனிவாசனின் கையை பிடித்து கணபதி இழுத்தும் கூட கையை கோபமாக உதறிவிட்டு வேகமாக சென்று விட்டான் சீனிவாசன். அதன் பின்பு தொடர்ந்து 2-3 முறை சீனிவாசனை பார்க்க முயன்றும் முடியாமல் போனதும் கடைசியில் அவனது வீட்டுக்கே சென்று சந்தித்தான் கணபதி. வேண்டா வெறுப்பாக கணபதியின் முகத்தை கூட பார்க்காமல் மிக இறுக்கமாய் முகத்தை வைத்து கொண்டு கடுமையான கண்டிப்பான தோணியில் பேச தொடங்கினான் சீனிவாசன். கணபதி மாப்பிள்ள, இப்ப வெளிப்படையா பேசுறேன், வேதனைப்படாத என்று சொல்லிவிட்டு, உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க நீ ஆசைப்படுற. ஆனா நான் ஒன்றும் தியாகி இல்லை. நீ இன்னைக்கு வெறும் ஆளா இருந்தாலும் உன் வீடு பல லட்சம் ரூபாய்க்கு போகும். அந்த வீட்டை நம்பிதான் நான் சம்மதிச்சேன். உனக்கு ஆண் வாரிசு கிடையாது, அதனால வீட்டை என் மகன் பேருக்கு மாத்திரணும். அப்புறம் இப்போ உன் கையில நயா பைசா கிடையாது. வெறுங்கையோட எப்படி கல்யாணம் நடத்தி வைப்ப? வரட்டு கௌரவம் பாராம உங்க அத்தான் காலில் விழுந்தாவது 50,000 வாங்கிட்டு வா, நிச்சயம் பண்ணுவோம். போயிட்டு வா, வீணா என் வீட்டுக்கு அலையாத என்று பட்டென்று சொல்லி படார் என்று கதவை சாத்தி கொண்டான் சீனிவாசன். தன் மகளின் திருமணத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருந்த கணபதி வேறு வழி இல்லாமல் அரியலூர் அக்கா வீட்டிற்கே போனான். அவன் வீட்டை விட்டு கிளம்பிய நல்ல நேரமோ என்னவோ அழகர்சாமி வீட்டில்தான் இருந்தார். மைத்ருனை கண்டதும் அமைதியாக வரவேற்கவும் செய்தார். சீனிவாசன் மகனுக்கு தன் மகளை நிச்சயம் செய்ய போவதாக தெரிவித்து சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்து தயங்கி தயங்கி கல்யாண செலவிற்கு 50,000 ரூபாய் தேவைப்படுவதாக குரல் நடுங்க கூறிவிட்டு அந்த அவமான அவஸ்தையோடு தன் அத்தான் முன் தலை கவிழ்ந்து நின்றான். 50,000-மா? 50 பைசா தரமாட்டேன் என்று சட்டென்று எழுந்து எங்கேயோ தான் அவசரமாக கிளம்புவது போல சட்டையை போட்டு பொத்தான்களை மாட்டிய அழகர் சாமியிடம் அவர் மனைவிதான் தம்பிக்காக பரிந்து பேசினார். 30 வயசு வரைக்கும் வீட்டு கஷ்டம் தெரியாமலே வளர்ந்துட்டான், விவரமில்லாம பொழைச்சிட்டான். மூதேவி கல்யாண செலவுக்குன்னு வந்து கையேந்தறான். அவனுக்கு நீங்க செய்யாம யார் செய்வா என்று கண்ணை கசக்கிய தன் மனைவியை அடிக்க கை ஓங்கினார் அழகர்சாமி. 50,000 உன் தம்பிக்கு தரேன், அவனோட நீயும் சேர்ந்து போயிடு. அப்புறம் என் ஆயுசு உள்ள வரைக்கும் நீங்க வரக்கூடாது, பொறியாடி. அழகர்சாமி தீர்மானமாக கேட்டபோது தன் வாயை பொத்தி கொண்டு உட்கார்ந்த அக்காவிடம் அது வேண்டாம் என கையசைத்து விட்டு கவிழ்ந்த தலையோடு வாசலை நோக்கி நடந்தான் கணபதி. நீ தர்றதா இருந்தா மட்டும் வா, உட்கார், பேசு, கேட்கறதுக்கு வராத மாப்பிள்ள என்று விரல் அசைத்து சொன்னார் அழகர்சாமி. என்ன சொல்றீங்க? அவன் தரணுமா? இன்னமும் என்ன தரணும் உங்களுக்கு? ஆமா, உங்க அப்பாவை போல அவனும் தர்றதா இருந்தாதான் இங்க வரணும். எதையும் கேட்டு வரதா இருந்தா வரவே வேண்டாம். அவன்கிட்ட என்னங்க இருக்கு இன்னமும் உங்களுக்கு தர்றதுக்கு என்று மனைவி கேட்டார். வீடு மட்டும்தான் இருக்கு, வேணும்னா அதையும் எழுதி தந்துடுறேன், வாங்கத்தான்
என்றான் கணபதி. வீடு வேண்டாம், வீட்டில் உள்ளதை தான் கேட்குறேன் என்று சொன்னார் அழகர்சாமி. வீட்டில் என்ன இருக்குத்தான்? எதுவுமே இல்லையே. இருக்கு மாப்பிள்ள, தூக்கிட்டு வந்துடுவேன், எனக்கு உரிமை இருக்கு. ஆனால் நீயா தருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ உன் வீட்டில் மாடு மேய்ச்ச சீனிவாச மகனுக்கு தரணும்னு நினைச்சியே தவிர உன் அக்கா மகனுக்கு தர்றதுக்கு உனக்கு மனசு வரலையே மாப்பிள்ள. செல்வ கணபதி வியப்பும் திகைப்புமாக மிகப்பெரிய அதிர்ச்சியோடு அத்தானை பார்த்தான். அன்னைக்கு அரியலூர் மில்லில் நான் 1000 ரூபாய் சம்பளம் தான் வாங்கினேன். வேறு எந்த தகுதியும் இல்லாத எனக்கு உங்கள் அக்காவை தந்தார் உங்கள் அப்பா. அது அவரோட உயர்ந்த மனசு. இன்னைக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் உன் சொந்த மருமகன், உங்கள் அப்பாவோட பேரன். அவனுக்கு உன் வீட்டு மருமகனாக தகுதி இல்லை. ஆனால் மாடு மேய்ச்ச சீனிவாச மகனுக்கு இருக்கு. அப்படித்தானே மாப்பிள்ள என்று அழகர்சாமி கேட்டதுதான் தாமதம். அவர் காலில் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தான் செல்வ கணபதி. எனக்கு தகுதி இல்லையே அத்தான். இந்த வீட்டுக்கு என் மகளை அனுப்ப எனக்கு தகுதி இல்லையே. எல்லாம் இழந்துட்டு தான் நான். எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் தோளை பிடித்து தூக்கி நிறுத்தி தன்னோடு சேர்த்து அணைத்து அவன் கண்ணீரை துடைத்தார் அழகர்சாமி. ஒரு பொண்ணை அடையிறதுக்கு தான் தகுதி வேணும் மாப்பிள்ள, தர்றதுக்கு தேவையில்லை. உன் மகளை அடையிறதுக்கு உன் மருமகனுக்கு தகுதி இருக்கு, அது போதும். உனக்கு மனசு இருந்தா போதும் மாப்பிள்ள. தகுதி என்ன பொல்லாத தகுதி? அது வர்ற நேரம் தானா வரும். உன் மகளை தர்றியா? தெய்வம் பக்தங்கிட்ட வரம் கேட்குற மாதிரி இருக்குத்தான் நீங்க என்கிட்ட கேட்கறது என்று கண்ணை துடைத்தபடி அக்காவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்ன கணபதியை மேலும் தன்னோடு இறுக தழுவி கொண்டு, நீதான் மாப்பிள்ளை என் சம்மந்தி. இது உன் அக்கா மேல சத்தியம், உன் மருமக மேல சத்தியம். போதுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து நானும் அக்காவும் உங்க வீட்டுக்கு வர்றோம். இப்ப இருந்து சாப்பிட்டு போகலாம் என்று மிக கனிவாக சொல்லி தன் மைத்துனனை அன்று தன்னோடு சேர்ந்து சாப்பிட வைத்து அனுப்பி வைத்தார் அழகர்சாமி. மறுமாதம் சீனிவாசனை தேடி சென்றான் கணபதி. பஞ்சாயத்து திண்ணையில் 10 பேர் மத்தியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக உட்கார்ந்திருந்தான் சீனிவாசன். தன்னை நோக்கி கணபதி சந்தோஷமாக வருவதை பார்த்தே தன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டான் சீனிவாசன். என்ன மாப்பிள்ள, 50,000 சிக்கிரிச்சு போல? சபாஸ் மாப்பிள்ள, கொண்டாங்க முதல்ல என்று கையேந்தினான் சீனிவாசன். சீனிவாசன் ஆவலாய் ஏந்திய கையை பிடித்து மிக வேகமாக குலுக்கினான் கணபதி. எப்படியோ உங்க பிடிவாதத்தால நானும் எங்க அத்தானும் ராசி ஆயிட்டோம் மாமா. சம்மந்தியாகவும் போறோம். நான் தான் அறிவு கெட்டு போய் அவசரப்பட்டு உங்க சம்மந்தியாக பார்த்தேன். எங்க அப்பா செய்த புண்ணியம் வீண் போகுமா? நீங்களே பிடிவாதமா என்னை அனுப்பி வச்சு எங்க அத்தானோட என்னை சேர்த்து வச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. எனக்கு கல்யாண வேலை மலை உயரத்துக்கு இருக்கு, வர்றேன் மாமா என்று வந்த வேகத்தில் திரும்பினான் கணபதி. சீனிவாசனை பார்த்து அங்கிருந்த 10 பேருமே தலையில் அடித்து சிரித்தது மிக இகழ்ச்சியான சிரிப்பால். பாவம் சீனிவாசன் பதிலுக்கு இஞ்சி தின்ற குரங்கை போல பற்களை காட்டதான் முடிந்தது என்றான்.